வணக்கம். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் புதிய கட்சி அலுவலகம் கட்டுவதற்கு பூமி பூஜை. எதிர்க்கட்சி தலைவரும் என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமி தொடங்கி வைத்தார். விஜயதசமி விழா. லட்சுமி ஐகிரிவர் ஆலயத்தில் குழந்தைகள் நெல்லில் எழுதி வழிபாடு. சான்றிதழ்கள் வழங்க காலதாமதம். விடுதலை சிறுத்தை கட்சியினர் தாசில்தார் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தகாத வார்த்தையால் தந்தையை திட்டியவரை தட்டி கேட்டதால் மகன் குத்தி கொலை. போலீசார் தீவிர விசாரணை. இனி விரிவான செய்திகள். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் புதிய கட்சி அலுவலகம் கட்டுவதற்கான பூமி பூஜையினை எதிர்க்கட்சி தலைவரும் என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் வரும் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையொட்டி அரசியல் கட்சியினர் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரியில் பிரதான எதிர்க்கட்சியான என்ஆர் காங்கிரஸ் கட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் விதத்தில் புதிய கட்சி அலுவலகம் கட்டும் பணியை தொடங்கியுள்ளது. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் கட்சியின் புதிய கட்டிடத்திற்கான பூமி பூஜை எதிர்க்கட்சி தலைவரும் என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயபார், டிபிஆர் செல்வம், திருமுருகன், முன்னாள் சபாநாயகர் சபாபதி, முன்னாள் அமைச்சர்கள் ராஜவேல், பன்னீர்செல்வம், தியாகராஜன், முன்னாள் அரசு கொறடா நேரு, முன்னாள் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கல்யாண சுந்தரம், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். सर सीएम सर உதிரி போட்டு அங்கிருந்து வந்து இங்க இருக்கிற இங்க தள்ளி ஒரு வேலை குத்தியா உதிரி போட்டா சொல்லு நான் ஒரே சரி எலெக்ஷன் 5 மாசம் தான் ஏதாவது கூட்டணி ஏதாவது பேச ஆரம்பிச்சோமா பேசணும் சொல்லி தெரியும். நன்றி, வணக்கம் சார். உங்கள் தலைமையில் ஆட்சி அமைங்களா சார்? உங்கள் தலைமையில் ஆட்சி அமைங்களா? மக்கள் என்ன சொல்கிறாங்க? மக்கள் சார் நீங்கள் உங்கள் மக்கள் சொல்ல இந்த ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு நீதான் தினம் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. தொடர். நன்றி, வணக்கம். புதுச்சேரியில் தந்தையை தகாத வார்த்தையால் திட்டியவரை தட்டி கேட்டதால் மகனை முதியவர் குத்தி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் கெங்கை அம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் பெயிண்டர் பிரதாப். இவர் வசிக்கும் அதே வீதியில் விநாயகம் என்பவர் அப்பகுதியில் உள்ளவர்களிடம் அடிக்கடி வம்பு இழுத்து தகாத வார்த்தைகளால் திட்டுவார் என கூறப்படுகிறது. இதனிடையே பிரதாப்பின் தந்தை விநாயகம் தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். அப்பொழுது அருகில் இருந்த பிரதாப் அதனை தட்டி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த விநாயகம் தான் வைத்திருந்த கத்தியால் பிரதாப்பின் நெஞ்சில் குத்தியுள்ளார். இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த அவரை மருத்துவமனை கொண்டு சென்று பரிசோதனை செய்தபோது ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து உயிர் இழந்த பிரதாப்பின் தந்தை முத்து அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த லாஸ்பேட்டை போலீசார் கொலை செய்த விநாயகத்தை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
மொபைல் நிறுவனத்தின் உரிமையாளரை தாக்கிய ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி மொபைல் விற்பனையாளர் சங்கம் மற்றும் வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் காவல் கண்காணிப்பாளரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அண்ணா சாலையில் உள்ள மொபைல் நிறுவனத்தில் 3 ரவுடிகள் உள்ளே சென்று அந்நிறுவனத்தின் உரிமையாளரை தாக்கி அவரை கடத்த முயன்றனர். தகவல் அறிந்ததும் போலீசார் உரிமையாளரை மீட்டனர். மேலும் உரிமையாளரை தாக்கிய ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பண்டிகை காலங்களில் போலீசார் பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி மொபைல் விற்பனையாளர் சங்கம் மற்றும் வணிக கூட்டமைப்பு சார்பாக காவல் கண்காணிப்பாளரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. இதில் வணிகர் கூட்டமைப்பு தலைவர் சிவசங்கரன், மொபைல் விற்பனையாளர் சங்க தலைவர் சரவணகுமார், செயலாளர் ஸ்ரீதர் உட்பட மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் அவர்களை கத்தி முனையில் ஒரு வியாபாரி கடத்தி போயிருக்காங்க. உடனே நம்ம பெரிய கடை போலீஸ் காவல்துறையினர் உடனே ஒரு ஆக்ஷன் எடுத்து அவரை விடுவித்து கொண்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் அந்த 2 நாள் இது வரைக்கும் இருக்குது. அந்த பர்டிகுலர் ரவுடியை இன்னும் கைது பண்ணலை. அவரை தூண்டி விட்ட ஆட்களையும் கைது பண்ணலை. அது சம்பந்தமாக இன்று எங்கள் வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படையும் கடந்து வருகின்ற தீபாவளி வரைக்கும் எங்கள் வியாபாரிகளுக்கு ஒரு ரோந்து இதை கொடுக்கும்படியும் எஸ்பியிடம் மொபைல் அசோசியேஷன் சார்பாகவும் புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பின் சார்பாகவும் இந்த மனு தாக்கல் கொடுத்துருக்கோம். எஸ்பி அவங்க அந்த நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இருப்பினும் திரும்பியும் 2014 ரவுடிங்க அட்டகாசம் நிறையா இருந்தது. அப்போ புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பு எடுத்த நடவடிக்கை காரணமாக ரவுடிலாம் குறைஞ்சது. பழையபடி இப்போ 4 ரவுடிங்க புதுசாக கடையிலே புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி அவரை கடத்தி போயிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கிறோம். புதுச்சேரியில் இப்போ குண்டு கலாச்சாரமும் கத்தி மூலையில் கடத்துறது தினம் கொலையும் திரும்பி நடத்த ஆரம்பிச்சிருக்கு. இதனை உடனே லா அண்ட் ஆர்டருடைய எஸ்எஸ்பி அவர்களும் எஸ்பி அவர்களும் இன்ஸ்பெக்டர்லாம் சேர்ந்து இதை உடனடியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். புதுச்சேரியில் சான்றிதழ்கள் வழங்க கால தாமதம் செய்வதாக கூறி தாசில்தார் அலுவலகத்தை தடுப்புகளை மீறி முற்றுகையிட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு காணப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை தாலுகா அலுவலகத்தில் ஜாதி சான்றிதழ், குடியிருப்பு, குடியுரிமை உள்ளிட்ட சான்றிதழ்களை வழங்க விண்ணப்பித்தால் கால தாமதம் செய்து இழுத்தடிப்பதாக கூறி தாலுகா அலுவலக அதிகாரிகளை கண்டித்து புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தை கட்சியினர் 50க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக முற்றுகையிட்டனர். அப்பொழுது போலீசார் தடுப்புகளை அமைத்து தாலுகா அலுவலகம் செல்ல முடியாதபடி தடுத்தனர். ஆனால் போலீசாரின் தடுப்புகளை மீறி 50க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சி அலுவலக வளாக கோட்டை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தனர். அப்பொழுது அவர்களை தடுக்க முயன்ற போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை அடுத்து தாலுகா அலுவலக அதிகாரிகளை கண்டித்து கண்டன முழக்கங்களும் எழுப்பினர். பின்னர் வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து அங்கிருந்து கலைந்து சென்றனர். புதுச்சேரி லட்சுமி ஐகிரிவார் ஆலயத்தில் விஜயதசமியை முன்னிட்டு குழந்தைகள் நெல்லில் எழுதி வழிபாடு செய்தனர். புதுச்சேரி லட்சுமி ஐகிரிவார் ஆலயத்தில் விஜயதசமியை முன்னிட்டு குழந்தைகள் நன்றாக படிப்பதற்காக நெல்லில் AAAB என்று எழுதி அர்ச்சனை செய்து பெற்றோர்கள் வழிபட்டனர். குழந்தைகள் தங்களது படிப்பில் சிறந்து விளங்குவதற்காக பெற்றோர்கள் பிள்ளைகளை விஜயதசமி என்று பள்ளியில் சேர்ப்பது ஐதீகம். இதையொட்டி புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஐகிரிவார் ஆலயத்தில் இன்று சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த வழிபாட்டில் குழந்தையை பள்ளியில் சேர்க்கும் பெற்றோர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு அர்ச்சனை செய்தனர். பின்பு மடியில் தங்களது குழந்தைகளை பெற்றோர் உட்கார வைத்து நெல்லில் AAAB என கையை பிடித்து எழுத வைத்தனர்.
புதுச்சேரி காலாப்பட்டு எல்லையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு பேருந்தை ஓட்டிய போதை வாலிபர். நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோ மற்றும் 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் இருந்து பேருந்துகள் இயங்கப்பட்டு வருகிறது. மாநிலங்களுக்குள் பேருந்துகள் இயங்க இதுவரை அனுமதி அளிக்காததால் எல்லை பகுதியான காலாப்பட்டு பகுதியில் பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் இறக்கி அனுப்பப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று 6:30 மணி அளவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தமிழக பேருந்தை மது போதையில் இருந்த ஒருவர் திடீரென எடுத்துள்ளார். மது போதையில் எடுத்து பேருந்தானது தனது கட்டுப்பாட்டை இழந்ததால் அருகில் இருந்த ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனம் மீது மோதி மின்கம்பத்தில் மோதி நின்றது. அருகில் மின்கம்பம் இருந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. பேருந்தில் ஒரு சில பயணிகள் இருந்ததால் யாருக்கும் எவ்வித காயமும் ஏற்படவில்லை. மேலும் பேருந்து நிறுத்தத்தின் அருகே யாரும் இல்லாததால் எந்தவித விபத்தும் காயம் ஏற்படாததால் அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் இயங்கி வரும் ஜோஸ் ஆல்காஸ் நகைக்கடையில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை துவங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இயங்கி வரும் ஜோஸ் ஆல்காஸ் நகைக்கடையில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடி விற்பனை துவங்கப்பட்டுள்ளது. நகை வாங்க வரும் வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சிறப்பு பரிசுகள் வழங்கப்படுகிறது. மேலும் வைர நகைகளுக்கு 20% வரை சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு பரிசிற்கும் வெள்ளி விளக்குகள், வெள்ளி காசுகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் என பல பரிசுகள் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் மேலாளர்கள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 144 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து பாதிப்பு எண்ணிக்கை 34,000 தாண்டியது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 144 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரியில் 127 நபர்களும், காரைக்காலில் 2 நபர்களும், ஏனாமில் 5 நபர்களும், மாகேவில் 10 நபர்களும் அடங்குவர். இதுவரை 3758 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 29,990 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 34,336 உயர்ந்துள்ளது என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி நேரு வீதியில் இரு பக்கங்களில் வாகனங்களை நிறுத்த அனுமதி வேண்டி நேரு வீதி வியாபாரிகள் சங்கத்தினர் முதலமைச்சர் நாராயணசாமி சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளனர். பண்டிகை காலம் என்பதால் கொரோனா ஊரடங்கில் தளர்வு விதிக்கப்பட்டு இருந்தாலும் நேரு வீதியில் ஒரு பக்கம் மட்டுமே பார்க்கிங் வசதி நடைமுறையில் உள்ளது. இதனால் பொருட்களை வாங்க வரும் பொதுமக்கள் வாகனங்களை நிறுத்த முடியாததால் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே நேரு வீதியின் இருபுறமும் பார்க்கிங் வசதியை நடைமுறைப்படுத்த கோரி நேரு வீதி வியாபாரிகள் சங்கத்தினர் முதலமைச்சர் நாராயணசாமி, போக்குவரத்து கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்ந்து மனு கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் நேரு வீதி வியாபாரிகள் சங்கம் துணைத் தலைவர் இசை கலைவாணன் தலைமையில் வியாபாரிகள் சட்டப்பேரவையில் முதல்வர் நாராயணசாமியை சந்தித்து மீண்டும் மனு அளித்தனர். அந்த மனுவில் நேரு வீதியில் வாகனம் நிறுத்துமிடம் அதிகரிக்கப்பட்டதால் அங்கிருக்கும் வியாபாரிகளுக்கும் வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும் என்றும், கொரோனா காலத்தில் ஏற்பட்ட பாதிப்பை தீபாவளியின் போது சரி செய்வதற்காக தற்போதுள்ள பார்க்கிங் முறையை மாற்றி அமைத்து மீண்டும் நேரு வீதியில் இருபுறமும் பார்க்கிங் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர். குட்வில் நிறுவனம் சார்பில் விமானத்தில் பணிபுரிவதற்கான பயிற்சி வகுப்பின் துவக்க விழா நடைபெற்றது. குட்வில் நிறுவனமானது புதுச்சேரியில் மாணவர்களுக்கு பல்வேறு வகையில் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அயல் நாட்டில் படிப்பதற்கு உதவி செய்து வருகிறது. அந்த வகையில் தற்போது மேண்ட் அவிடேஷன் இணைந்து விமான பணிப்பெண் பயிற்சி மற்றும் பொறியாளர்களுக்கான பயிற்சி வகுப்பு துவக்க விழா அலுவலகத்தில் நடைபெற்றது. மேண்ட் அவிடேஷன் தலைவர் கவின் முன்னிலை வகித்தார். குட்வில் நிறுவனர் விஸ்வ கார்த்திகேயன் தலைமை தாங்கினார். மேலும் விழாவில் குட்வில் நிறுவனத்தின் நிர்வாகிகள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். குட்வில் ஓவர்சீஸ் நிறுவனமானது இன்று ஒரு புதிய அத்தியாயமாக மேண்ட் ஏவியேஷன் என்ற நிறுவனத்துடன் சேர்ந்து புதுவையில் விமான பணிப்பெண் பயிற்சி மற்றும் விமானத்தில் பொறியாளராக சேர்ந்து பயிற்சி பெறக்கூடிய ஒரு
ஒரு வகுப்பை இன்று ஆரம்பிக்கின்றது. அதோட சேர்மன் திரு கவின் அவர்கள் இன்று வந்திருக்கிறார். மேலும் விவரமாக அவர் உங்களுக்கு சொல்லுவார்கள். என்னோட பேர் கவிச்செல்வன், மேண்ட் ஏவியேஷனோட டைரக்டர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கோம். சேலம் ஹெட் ஆஃபீஸ், கொச்சின் ஏரோஸ்டஸ் ட்ரைனிங் ப்ளஸ் கிரவுண்ட் ஸ்டாஃப் ட்ரைனிங் ப்ளஸ் ஃப்ளைட் டிஸ்பேச்சர்னு ஒரு கோர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் இன்ஸ்டியூஷன். ஸோ 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ப்ளஸ் 100% லோன் ஃபெசிலிட்டிஸோட இந்த கோர்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இது 6 months கோர்ஸ் இருக்குது, 8 months கோர்ஸ் இருக்குது, 1 year கோர்ஸ் இருக்குது. ஸோ மினிமம் எலிஜிபிலிட்டி 12th standard இருக்கணும் to up to any degree. ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் 17 to மேக்ஸிமம் 27 லிமிட் இருக்குது. ஸோ தேங்க்யூ. முதலியார்பேட்டையில் அதிமுக சார்பில் நினைவஞ்சலி கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. முதலியார்பேட்டை தொகுதியின் மறைந்த அதிமுக தொகுதி செயலாளர் நாராயணன் நினைவை அனுசரிக்கும் வகையில் நினைவஞ்சலி கூட்டம் கடலூர் சாலையில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு அவர் திருவுருவ படத்தினை திறந்து வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். மேலும் இதில் அதிமுக மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள், பல்வேறு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அவருக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். என்ஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் ஏராளமான விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர். என்ஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக ஆயுத பூஜை விழாவை முன்னிட்டு திலாஸ்பேட்டில் உள்ள என்ஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் கராத்தா சங்க பொதுச் செயலாளர் வளவன் முன்னிலையில் கொண்டாடப்பட்டது. இதில் அனைத்து கராத்தா மாணவர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக விக்ரமாதித்தன், புதுவை கராத்தா சங்கத்தின் முதன்மை பயிற்சியாளர் கராத்தே ஆறுமுகம், பாபு, சாந்து, பார்த்திபன், இளையராஜா மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவை கொண்டாடினர். புதுச்சேரி லாஸ்பேட்டை மகாவீர் நகர் பகுதியில் புதியதாக அமைக்கப்பட்ட புதுவை பப்ளிக் பள்ளியின் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கிருஷ்ணா நகரில் இயங்கி வந்த புதுவை பப்ளிக் பள்ளி லாஸ்பேட்டை மகாவீர் நகர் பகுதியில் அமைக்கப்பட்டு பள்ளியின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பள்ளி தாளாளர் பூங்காவனம் தலைமை தாங்கினார். பள்ளி கல்வித்துறை ஆய்வாளர் மல்லிகா கோபால் வகுப்பறைகளை திறந்து வைத்து கொரோனா குறித்து விளக்கி பேசினார். மேலும் நிகழ்ச்சியில் மங்களம் உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் சீனு மோகன்தாஸ், தலைமை ஆசிரியர் புவனேஸ்வரி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இறுதியாக பள்ளியின் தாளாளர் முரளிதரன் நன்றி உரை ஆற்றினார். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அப்படியே இருங்க. தேங்க்யூ. ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நேற்று ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. ஆயுத பூஜையொட்டி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியின் கார், அவரது சைக்கிள் உள்ளிட்ட வாகனங்களுக்கு பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து ஆளுநர் மாளிகையிலும் ஆயுத பூஜை விழா நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். கேசிவி ஜுவல்லரி நிறுவனத்தின் பிரம்மாண்டமான திறப்பு விழாவில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி கொசக்கடை வீதியில் புதியதாக அமைந்துள்ள கேசிவி ஜுவல்லரி நிறுவனத்தின் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலாளர், சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமி நாராயணன், திமுக சட்டமன்ற உறுப்பினர் சிவா, ஆடிட்டர் நாகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு நிறுவனத்தினை திறந்து வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் உரிமையாளர்கள் ரவி, ரமேஷ் ஆகியோர் வரவேற்புரை வழங்கினர். மேலும் திறப்பு விழாவை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சலுகைகளும் வழங்கப்பட்டது. ஏராளமான வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டு தங்க நகைகளை வாங்கி சென்றனர். நிலுவையில் உள்ள 11 மாத ஊதியம், ஓய்வூதியம் ஆகியவற்றை உடனடியாக வழங்க கோரி 300க்கும் மேற்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளிகளின் ஆசிரியர்கள் துணைநிலை ஆளுநர் மாளிகை அருகே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் 32 அரசு உதவி பெறும் பள்ளிகள் இயங்கி வருகிறது. இதில் 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இப்பள்ளிகளில் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 11 மாதங்களாக ஊதியம், ஓய்வூதியம் ஆகியவை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. எனவே தங்களுக்கு உடனடியாக நிலுவையில் உள்ள 11 மாத ஊதியம், ஓய்வு பெற்ற
ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம், 7வது ஊதியக் குழுவின் ஊதியத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட அரசு உதவி பெறும் ஆசிரியர்கள் புதுச்சேரி ஆளுநர் மாளிகை அருகே அமர்ந்து அமைதியான முறையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். எதுக்கு இந்த அரசு அவங்களாம் இவங்க அதிகாரிங்க அரசியல்வாதிகளாம் லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் லஞ்சம் வாங்குறாங்க தெரியாது. ஆனால் போனால் அந்த வீட்டில் பாயம். இப்போ சாதாரணமாக எங்கள் பேங்க்கில் பத்த பண்ணாங்கன்னா அது போய் ஏன்னா அவங்க போயிட்டு எங்கள் தலைவர் எங்கள் தொடர்ந்து சாம்ராட் அசோகா விஜயதசமி பெருவிழாவை முன்னிட்டு அன்னை சாவித்ரி ஜோதிபாவின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. இந்திய புத்த சமய சங்கம் சார்பில் சாம்ராட் அசோக விஜயதசமி பெருவிழாவை முன்னிட்டு அன்னை சாவித்ரி ஜோதிபா வித்யாலயாவின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. இதில் மருத்துவர் ஜீவானந்தம் வரவேற்புரை ஆற்றினார். புத்த வந்தனம் பஞ்சீலம் மற்றும் தர்மசீலர் முன்னிலை வகித்தனர். மாநில தலைவர் ராஜராஜ தனவேல் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். மேலும் நிகழ்ச்சியில் இந்திய புத்த சமய சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். அக்ரோடெக் விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் சார்பில் நிலமற்ற விவசாயிகளுக்கு 2ஆம் கட்டமாக விலையில்லா ஆடுகள் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடைபெற்றது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடங்கியதாக இருக்க வேண்டும் என்பதே நமது அரசின் நோக்கமாக உள்ளது. அதனை நடைமுறைப்படுத்தும் விதமாக நிலமற்ற விவசாயிகளை கண்டறிந்து அவர்களுக்கு இலவசமாக 2 ஆடுகளை அக்ரோடோ விவசாயிகள் உற்பத்தி நிறுவனம் வழங்கி வருகிறது. இதன் மூலம் நிலமற்ற விவசாயிகளுக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கும் வகையில் அந்த நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கரியமாணிக்கத்தில் அமைந்துள்ள அக்ரோடோக் விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் 2ஆம் கட்டமாக 10 விவசாயிகளுக்கு தலா ஒவ்வொருவருக்கும் 2 ஆடுகள் வீதம் மொத்தம் 20 ஆடுகள் இலவசமாக வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அக்ரோடோக் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மாணிக்கம் மற்றும் இயக்குனர் சீதா ஆகியோர் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு இலவசமாக ஆடுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் கிளை ஒருங்கிணைப்பாளர்கள் அம்பிகா, சிவசுப்பிரமணி, மும்தாஜ், குமாரி மற்றும் நிர்வாக ஒருங்கிணைப்பாளர்கள் ஆனந்தபாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆடுகளை பெற்றுக்கொண்ட விவசாயிகள் கூறுகையில், அக்ரோடோக் விவசாயிகள் உற்பத்தி நிறுவனம் 2 ஆடுகளை வழங்கியுள்ளனர். இவற்றை வளர்க்கும் முறை எங்களுக்கு பயிற்சி அளிப்பதாக கூறியுள்ளனர். மேலும் மருத்துவ உதவிகளையும் அவர்கள் இலவசமாக வழங்குவதாக உறுதியளித்தனர். அந்நிறுவனத்தின் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு இந்த ஆடுகள் விலையில்லாமல் வழங்கப்பட்டு வருகின்றன. இவற்றை கொண்டு வருமானத்தை பெருக்குவதற்கு பல்வேறு திட்டங்கள் அவர்கள் வகுத்துள்ளனர் என தெரிவித்தனர். அப்போ 2 ஆட்டிலேருந்து 30 ஆடு அவங்க எய்ம் பண்ணும்பொழுது அவங்ககிட்ட 2 லட்சம் வரைக்கும் நாங்கள் வருமானத்தை வந்து ஈட்டி கொடுக்குறோம். இதனால அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து எங்களால் வந்து முன்னேற்றப்படுது. இதுக்காக தான் வந்து நாங்கள் எங்களுடைய அக்ரோடெக் நிறுவனம் வந்து இயங்கிட்டு இருக்கு. சார் கொஞ்சம் இப்படி அப்படியே பிடிங்க, அப்படியே பிடிங்க சார். இல்லைங்க சார். என் பேர் வளர்மதி. நாங்கள் குழுவில் இருக்கேன். நாங்கள் எங்கள் கஷ்டப்படுற ஃபேமிலியாக தேர்ந்தெடுத்து மேடம் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறாங்க ஆடு கொடுத்து. நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், எங்களுக்கு கஷ்ட நஷ்டம் இருக்கக்கூடாதுன்ட்டு அவங்க எங்களுக்கு எல்லா சலுகையும் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. செய்வாங்க கண்டிப்பாக. அவங்க மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும். அதனால் எங்களுக்கு ஊர் சார்பாக அவங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் சபரியம்மா, கரியமாணிக்கத்தில் வசிக்கிறேன். இந்த ஆட்டோ நிறுவனம் வந்து ஆடு கொடுக்குறேன்னு சொல்லி குழு ஆரம்பிக்க சொன்னாங்க. அதனால 15 பேர் சேர்ந்து ஒரு குழு ஆரம்பிச்சோன்னாங்க. யார் 2 பேருக்கு குழுக்கள்லாம் சொன்னாங்க. குழுக்கள் அதேமாதிரி சொன்னதுக்கு நடந்துச்சு மாதத்தில். அதில் முதல்ல எங்களுக்கு 2 பேருக்குள்ள என் பேர் வந்துச்சு முதல்ல. அதில் எனக்கு 2 ஆடு கொடுத்தாங்க, 2 பொட்டாடாக கொடுத்தாங்க. அதில் வழக்க சொல்லிட்டு நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க மற்றவங்களும் அதேமாதிரி செய்யணும்னு சொன்னாங்க. அதேமாரி நாங்கள் என்ன பண்ணோம், எங்களால் முடிஞ்ச இல்லாத மக்களுக்கு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கும் நாங்கள் குழு ஆரம்பித்து 5 பேர் இந்த குழுவில் சொல்லிட்டு அவங்களுக்கு மாதத்தில் 2 குழுக்கள் சொல்லி நான் இப்போ 2 பேருக்காக எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்ருக்கேன். இந்த குழு வந்து ஆர்கோட்டியில் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே பேங்க் ஆரம்பித்து இப்போ நடத்துகிறாங்க. அதில் பயன்படுறதுக்காக இன்றைக்கி எல்லோரையும் வர வச்சு வாங்கி கொடுக்குறோம். இதில் அவங்க வாங்கி கொடுத்ததை நாங்கள் வாங்கினோம். அதை வளர்த்து அவங்க இந்த விவசாயத்து மூலமாக அவங்க நல்லா வளரணும் தான் எங்களுக்கு ஆசை. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைவோம்.
ஹே, ஃபெஸ்டிவல் சீசன் வந்துருச்சு. இனிமே என்ன, நமக்கெல்லாம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் தான். ஆமா ஆமா, நீ என்ன நார்மல் ட்ரெஸ் அடுப்ப? சாரிக்கு ஒரு இடம், டாப்ஸ் லெகின்ஸ்க்கு ஒரு இடம், வெஸ்டர்ன் மாடர்னுக்கு ஒரு இடம். இப்போ எங்க பாண்டியா விழுப்புரமா? இப்போ அங்கெல்லாம் வேணாம், நம்ம வில்லியனூர்ல வந்தாச்சு புதுசா பெருசா நம்ம NJ Silks விமன் கலெக்ஷன்ஸ். நம்ம வில்லியனூர்லயா? ஆமா, உதயம்பேட்டை மெயின் ரோட்லயே லூர்து அன்னை வெட்டிங் ஹால் பக்கத்திலேயே நம்ம NJ Silks ஓபன் பண்றாங்க. சில்க் சாரீஸ், டாப்ஸ், குர்த்தி, சோலி, ஜராரா, லெஹங்கா, லெகின்ஸ், பட்டியாலா, பிளாசா பேண்ட், ஜீன், சுடிதார் மெட்டீரியல்ஸ் என எல்லாமே ஒரே இடத்துல, அதுவும் உங்க பட்ஜெட்ல. இனிமே விமன்ஸ் கலெக்ஷன்ஸ்னா அது நம்ம வில்லியனூர் NJ Silks தான். தொடர்புக்கு NJ Silks விமன்ஸ் கலெக்ஷன், உதயம்பட்டு மெயின் ரோடு, லூர்து அன்னை திருமண மஹால் அருகில், வில்லியனூர். போன் 9361287805 மற்றும் 7094094969. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி அரசின் சிறுபான்மையினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் சார்பில் 1,80,00,000 செலவில் மாணவியர் விடுதியினை முதல்வர் நாராயணசாமி திறந்து வைத்தார். புதுவை அரசின் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் மாணவ மாணவிகளுக்கு விடுதிகளை நடத்தி வருகிறது. ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கத்தில் தனியார் கட்டிடத்தில் இயங்கி வந்த மாணவியர் விடுதி புதிதாக ரூபாய் 1,80,00,000 செலவில் கட்டப்பட்டது. இதற்கான திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு அமைச்சர் கந்தசாமி தலைமை தாங்கினார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை இயக்குனர் பத்மாவதி வரவேற்புரை ஆற்றினார். சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். நலத்துறை செயலர் அசோக்குமார் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் யஷ்வந்தையா, சமூக நலத்துறை இயக்குனர் அசோகன், பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மனோகர், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சுப்பிரமணியன் மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் உதவி இயக்குனர் நன்றி உரை ஆற்றினார். மங்களம் தொகுதியில் NR மக்கள் பணி அலுவலகத்தில் ஆயுத பூஜை விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன் கலந்து கொண்டார். வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் அமைந்துள்ள NR காங்கிரஸ் மக்கள் பணி அலுவலகத்தில் ஆயுத பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன் சிறப்பு விருந்தினராக பங்கு கொண்டு NR காங்கிரஸ் மக்கள் பணி இயக்க நிர்வாகிகளுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை NR காங்கிரஸ் மக்கள் பணி இயக்க தலைவர் PRT பிரபு செய்திருந்தார். உடன் நேதாஜி, ராஜா, கோவிந்த், சிவஜோதி, முருகன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். எல்லாரும் காமிங்க. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். வழங்குபவர்கள் கௌதம் ஜுவல்லரி, நேரு வீதி மற்றும் பாரதி வீதி, புதுச்சேரி. தங்கம் 1 கிராம் 4700 ரூபாயாகவும், வெள்ளி 1 கிராம் 67 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுமையோடு எங்கள் தங்க நகை உங்களை சேரும் பெருமையோடு உங்கள் கைராசி ஸ்தாபனம் கௌதம் ஜுவல்லரி இப்பொழுது நேரு வீதியில் திறக்கப்பட்டுள்ளது. எங்கும் கிடைக்காத தள்ளுபடி இங்கே கிடைக்கும் சொல்லும்படி. 916 ஹால்மார்க் தரத்தில் குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகளை வாங்கி மகிழ்ந்திட அன்புடன் அழைக்கின்றோம். உங்கள் கைராசி ஸ்தாபனம் கௌதம் ஜுவல்லரி, 916 ஹால்மார்க் ஷோரூம், நேரு வீதி மற்றும் பாரதி வீதி, புதுச்சேரி. மீண்டும் தலைப்புச் செய்திகள். NR காங்கிரஸ் கட்சியின் புதிய கட்சி அலுவலகம் கட்டுவதற்கு பூமி பூஜை. எதிர்க்கட்சி தலைவரும் NR காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமி தொடங்கி வைத்தார். விஜயதசமி விழா. லட்சுமி ஐகிரிவர் ஆலயத்தில் குழந்தைகள் நெல்லில் எழுதி வழிபாடு. சான்றிதழ்கள் வழங்க காலதாமதம். விடுதலை சிறுத்தை கட்சியினர் தாசில்தார் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தகாத வார்த்தையால் தந்தையை திட்டியவரை தட்டி கேட்டதால் மகன் குத்தி கொலை. போலீசார் தீவிர விசாரணை. புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக பார்த்தோம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ பிரசாத். நன்றி, வணக்கம்.